வியாழக்கிழமையும் சொல்லியிருந்தேன், ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லியிருந்தேன் நிஃப்டி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, கீழே விழுந்துரும்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துருச்சு. இது ஆக்சுவலா நான் வெள்ளிக்கிழமையே எதிர்பார்த்தேன், ஆனா பட் வெள்ளிக்கிழமை நடக்காம இன்னைக்கு நடந்துருச்சுங்க. அன்னைக்கே சொல்லியிருந்தேன் 25,450 வரையும் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தான் ஒரு 2 நாளா இருந்துச்சு, அதனாலதான் கீழே விழுந்துருக்குங்க. ஸோ நிஃப்டியை இதே மாதிரி, நிஃப்டின்னு மட்டும் கிடையாதுங்க, ஸ்டாக்கையும் இதே மாதிரி நம்மளால எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ப்ரெடிக்ட் பண்ண கத்துக்கணும் அப்படின்னா வர ஜூலை 5ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா we are going to conduct a 1 week training section. இதுல ஒரு ஸ்டாக்கை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, இண்டெக்ஸை அதாவது ஒரு சார்ட்டை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, இது எல்லாமே உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஸ்க்ரீனில் தர இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கரெக்ஷன் அல்லது ப்ராஃபிட் புக்கிங் கூட வச்சுக்கோங்க. இந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் வெள்ளிக்கிழமையே வரும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் வெள்ளிக்கிழமை ஒரு 88 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் போய் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த புக்கிங் இன்னைக்கு நடந்திருக்குங்க. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன நடக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் மேபி இதோட சைட் வேஸ்லேயே, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்ச இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,517 முடிஞ்சிருக்கு. ஸோ அரௌண்ட் இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆயிட்டு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் வேஸ் திரும்ப இன்னைக்கு அதாவது எங்கேருந்து விழுந்தாங்களோ அங்கே போய் முடியலாம். இதுதான் பாசிபிள் நம்பர் 1. பாசிபிள் நம்பர் 2 என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இன்னமும் கொஞ்சம் கீழே இறங்கி அடுத்த சப்போர்ட்டான, நான் நேற்று ஞாயிற்றுக்கிழமை வீடியோ சொல்லியிருப்பேன், 25,300 அந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குதுங்க. ஸோ வந்துட்டு போனால் இன்னும் நல்லா இருக்கும், சரிங்களா? ஏன்னா இன்னும் ஒரு ரேலி, ஒரு சூப்பரான ஒரு ரேலி நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க. ஸோ இந்த 2 தான் பாசிபிள். நாளைக்கு வந்து ஒரு பெரிய ரேலி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தால் கூட எது வரைக்கும் வரும், கரெக்டாக இன்னைக்கு எங்கேருந்து விழுவ ஆரம்பிச்சானோ அந்த 25,650 இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் தான் ரேலி நடக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட் சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிள் ப்ளஸ் அல்லது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா கீழே விழுந்து 25,300 வரதுக்கான பாசிபிள் தான் அதிகங்க. ஸோ இதுதான் நிஃப்டியோட இன்றைய ஸ்டேட்டஸ், சரிங்களா? அடுத்து வாங்க பேங்க் நிஃப்டியும் நம்ம பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ரேலி கொடுத்து, இதையும் நான் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டியும் கீழே விழுறதுக்கான பாசிபிள் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ 57,300, அதாவது இன்னைக்கு எவ்வளோ பாயிண்ட் விழுந்திருக்காங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா 131 பாயிண்ட்ஸ். நிஃப்டியை விட கம்மியாக தாங்க விழுந்திருக்கான். ஸோ இன்னும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அதாவது நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இவனோட டவுன் எது வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி கேட்டீங்க அப்படின்னா 57,000 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு, சரிங்களா? ஸோ இதுதானே தவிர பேங்க் நிஃப்டியில பெருசா வந்து டவுன்ஃபால் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன ரீசன் கேட்டீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதனால நாளைக்கு பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிள் ரொம்ப நிறைய இருக்குதுங்க. ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட். இது மாதிரி டீட்டெயிலாக நீங்களும் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.